ஒவ்வொரு பெரிய ஆக்ஷன்லயும் ஒவ்வொரு பெரிய பிளேயர டீம்ல எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டைமும் இது நடக்கும். இந்த டைம் யாருக்கெல்லாம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேவிட் வார்னர். ஐபிஎல்லோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னா அது டேவிட் வார்னர் தான். 3 டைம் ஐபிஎல்ல ஆரஞ்ச் கேப் வாங்கின டேவிட் வார்னர், இன்னொரு டைம் 870 ரன் அடிச்சும் கோலி கிட்ட ஆரஞ்ச் கேப்ப மிஸ் பண்ணாரு. ஐபிஎல்ல டெல்லி டேர்டெவில்ஸ்ல இருந்து ஐபிஎல் கரியர ஆரம்பிச்ச டேவிட் வார்னர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்ததுக்கப்புறம் கேப்டனா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு குடுத்தாரு. அவரு கேப்டனா இருந்த 5 சீசன்ல 4 டைம் அவங்க டீம் பிளே ஆஃப் போயிருக்கு. 2016ல இவரு கீழ கப்பும் ஜெயிச்சது. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருந்த டேவிட் வார்னர் 2021ல பெரிய ஆக்ஷன்ல மறுபடியும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மூவ் ஆனாரு. டெல்லி கேபிட்டல்ஸ்லயுமே கன்சிஸ்டன்ட்டா 2 400 ரன்ஸ் அடிச்ச டேவிட் வார்னர், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு T20I இருந்து ரிட்டயர் ஆனாரு. இப்போ எந்த டீமுமே இவர கான்சன்ட்ரேட் பண்ணாத காரணம் என்னன்னா, அவர் நேஷனல் டீமுக்கும் ஆடுறதில்ல. பெருசா ஒரு மேட்ச் பிராக்டிஸும் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால, டேவிட் வார்னர் கிட்ட இருந்து எல்லாரும் மூவ் ஆயிட்டாங்க. இதுக்கு அடுத்த 2வது பேட்ஸ்மேன் யாருன்னா, கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் டேவிட் வார்னர் மாரி அவ்வளோ ரன்ஸும், அவ்வளோ ஆரஞ்ச் கேப்பும் வாங்கல அப்படின்னாலும், 2018ல டேவிட் வார்னர் பேன் ஆன வருஷம் எஸ்ஆர்எச்காக முன்னாடி நின்னு ஆடுனாரு. முக்கியமா அந்த வருஷம் 700 ரன் அடிச்சு ஆரஞ்ச் கேப் வாங்குனது மட்டும் இல்லாம, அவங்க டீம ஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் பொறுத்தவரைக்கும், அவரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் T20 பேட்ஸ்மேன் இல்லன்னாலும், அவர் ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர். ஒரு டீம் நம்பர் 3ல இவர மாரி ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. கேன் வில்லியம்சன் பொறுத்தவரைக்கும் அவருக்கு வயசு இன்னுமே இருந்தாலும், எல்லாருமே அடுத்த கட்ட பிளேயருக்கு போகணும். இதுக்கு அடுத்து கேன் வில்லியம்சன் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி, கேன் வில்லியம்சன யாருமே பிக் பண்ணல இந்த வருஷம் ஐபிஎல்ல. அடுத்து நாம பார்க்க போற பிளேயர் ஷார்துல் தாக்கூர். ஷார்துல் தாக்கூர் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் ஆல்ரவுண்டரா இருந்தாரு. சிஎஸ்கேக்கு ஆடின வரைக்கும் ஷார்துல் தாக்கூர் கன்சிஸ்டன்டா பவுலிங்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு பேட்டிங் எப்பவுமே கிடைச்சது கிடையாது சிஎஸ்கேல. ஆனா அவர் ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன் அப்படிங்கறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. 2022 ஐபிஎல் ஆக்ஷன்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போன ஷார்துல் தாக்கூர் அந்த வருஷம் அங்க சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவரை ரீடைன் பண்ணாம அவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க கொல்கத்தா கிட்ட. கொல்கத்தா அவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவருங்களும் ஒரு வருஷம் வச்சு பார்த்து அவங்களுக்கும் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படிங்கிறதுனால அடுத்த வருஷம் ஆக்ஷன்ல மறுபடியும் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் சிஎஸ்கேவே இவங்கள 2023 ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஆனாலும் சிஎஸ்கேக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்காதனால, இவர் மோஸ்ட்லி பெஞ்ச்ல தான் இருந்தாரு. ஆனா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 பேர் மாரி ஷார்துல் தாக்கூர் அன்சோல்ட் ஆக சான்ஸே இல்ல. ஆனா, இவர் அன்சோல்ட் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான். இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுனால, இவர மாரி ஒரு ஆல்ரவுண்டரோட வேல்யூ எந்த டீமுக்குமே தேவையில்ல. அவங்க ப்ராப்பர் ஒரு பேட்ஸ்மேனும், ப்ராப்பர் ஒரு பவுலரும் விளையாடிட்டு போயிருவாங்க. ஷார்துல் தாக்கூர் கிட்ட அந்த ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் ஸ்கில் இல்ல அப்படிங்கிறதுனால, ஷார்துல் தாக்கூர் அன்சோல்டா போயிருக்காரு. ஆனா, கண்டிப்பா ஏதாவது ஒரு டீமுக்கு இன்ஜுரி ஆனா, ஷார்துல் தாக்கூர் தான் முதல் ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். இன்னும் நம்ம லிஸ்ட்ல நெறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவா அந்த பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். தேங்க் யூ.